Hello, this is your Fatima Langmal channel. First time my channel videos பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எது எது யூஸ் பண்ணலாம், எது எது யூஸ் பண்ணக்கூடாது, எது எது நேச்சுரல் பிளேஸில் இருக்குது, எது எது கெமிக்கலாக இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் மீனாவுடைய ஹேர் ஆயில். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. நம்ம வந்து ஹோம்மேடாக ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி மேக் பண்ணி தர ஹேர் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக காலி ஆகிடுச்சு. எங்கள் மம்மி என்ன சொன்னாங்கன்னா, நான் மேக் பண்ணி தரேன், நீ யூஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. சரி, ஓகே. இந்த ஜெகதீஷ் மீனா ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வைரலாக வந்து போயிட்டுருக்கு. அதனால சரி இது வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இதை வந்து நான் வாங்கி ஒரு பாட்டில் வந்து யூஸ் பண்ணி காலியும் பண்ணிட்டேன். இப்போ வந்து நியூவாக செகண்ட் பாட்டில் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. இதோடைய பேக்கேஜிங் பற்றி பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு பேக்கேஜிங் தான் இருக்குது. இதில் நான் வந்து ஷாம்பூவுமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இது வரைக்கும் ஷாம்பூ யூஸ் பண்ணது கிடையாது. சிகக்காய் பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் மம்மி வந்து வீட்லேயே மேக் பண்ணி தருவாங்க சிகக்காய் பவுடர். சரி, ஓகே. இதுவுமே நேச்சுரல் பேஸில் இருக்குது. எனக்கு இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸோடைய நேம் எல்லாமே ரீட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இவங்கக்கிட்ட கோகோனட் மில்க் ஷாம்பூவுமே இருக்குது, ஹேர் பேக்குமே இருக்குது. நான் வந்து இந்த 2 ப்ராடக்ட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஆனியன் ஷாம்பூ. என்னால் முடிஞ்சால் எல்லா ப்ராடக்ட்ஸோடைய ரேட்டுமே வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன். இந்த ஷாம்பூ பார்த்திங்கன்னா நோ கெமிக்கல்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷாம்பூ வந்து நான் ஒரு வாட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு சூப்பராகவே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ராடக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். இதில் வந்து நான் 2 ஃப்ளேவர் வந்து வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா இதில் 3 ஃப்ளேவர்ஸுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இப்போ 2 ஃப்ளேவர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 3 ஃப்ளேவர்னு சொன்னேன் இல்லையா, ஃப்ளேவர் வந்து நான் சொல்லலை, நான் வந்து கலர் மட்டும் சொல்கிறேன். மேலே இருக்கிற மூடியோடைய கலர் மட்டும் சொல்கிறேன். இதை வந்து நான் பர்பிளில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோடைய ஸ்மெல் வந்து சூப்பராகவே இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கின் கலரில் இருக்கும் இதோடைய மூடி. இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிளில் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். எங்கள் மம்மி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த 2 ஃப்ளேவருமே வந்து ஆல்ரெடி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிங்க் ஃப்ளேவருமே வந்து வச்சுருக்காங்க. இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு ஆரேஞ்ச் ஃப்ளேவர். இது ஒரு ஆரேஞ்ச் கலரில் இருக்கும். இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாமா? இது வந்து 4th ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் பற்றி நான் ரியலி சொல்லியே ஆகணும். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். இது ஒரு மல்டி பர்பஸ் ப்ராடக்ட் கூட சொல்லலாம். இதுவுமே நான் பர்பிளில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதுவுமே ஒரு அண்டர் ஆர்ம் ஸ்ப்ரே தான். இது அண்டர் ஆர்முக்கு மட்டும் இல்லை, நீ, எல்போ, நெக், இது மட்டும் இல்லை, நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அந்த இடத்துக்குமே நம்ம ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணி சூப்பராகவே எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து 4 வீக்லேயே நம்மளுக்கு டார்க் எல்லாமே போயிடும் அப்படின்ட்டு இது வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5th ப்ராடக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் ஆல்ரெடி எங்கள் மம்மிக்கு வந்து வெயிட் லாஸ் டேப்லெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே ஃப்ளிக்ஸ் பிராண்ட்லேருந்து நான் வந்து பாடி வாஷ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக ஆகிடுச்சு இந்த பாடி வாஷ். ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்க மாட்டேங்குது. ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைசராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியை வந்து நல்லாவே கிளென்ஸ் பண்ணுது. இதில் வந்து மைக்ரோ பீட்ஸ் வந்து இருக்குது. இந்த 2 ஃப்ளேவரில் என்னுடைய ஃபேவரட் ஃப்ளேவர் இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் தான். பர்சனலாக எனக்கு இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மெல்லுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னால் முடிஞ்சால் இதோடைய ரேட்டுமே நான் வந்து கீழே வந்து கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட்டை எப்படி பை பண்ணணும் அப்படின்னா ஃப்ளிக்ஸ் ஆப் அண்ட் வெப்சைட், அது மட்டும் இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்காலையும் அவைலபிளாக இருக்குது. பர்பிள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ளூபெர்ரி பர்பிள் ஃப்ளேவர். எனக்கு இது வந்து ஓரளவுக்கு தான் வந்து பிடிச்சிருக்கு. இது வந்து எங்கள் மம்மிக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கான். அதனால் இது வந்து நான் எங்கள் மம்மிக்கு வந்து கொடுத்துட்டேன். நான் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓகே கைஸ், இந்த 2 ப்ராடக்ட்டுடைய ரேட்டுமே ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இந்த ரேட் வந்து நான் இங்கே வந்து சைடில் மென்ஷன் பண்ணுறேன். ஒரு ப்ராடக்ட்டுமே நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒரு சில ப்ராடக்டால் எனக்கு வந்து மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில ப்ராடக்ட் வந்து சரியாக தெரியல. அதனால் நான் வந்து
என்னால் முடிஞ்ச அளவுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 6th ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாமாஅர்த்லேருந்து டேண்ட்ரஃப் கிளியரிங் ஷாம்பூ தான். இது ஆக்சுவலி வந்து எனக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணல. எனக்கு வந்து டேண்ட்ரஃப், பெயின் இது எல்லாமே வந்து கிடையாது. எங்கள் டேடி வந்து ரொம்பவே டேண்ட்ரஃபால், இச்சினஸால் ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. அதனால தான் இந்த மாமாஅர்த்லேருந்து டேண்ட்ரஃப் ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தேன். இப்போது எங்கள் டேடிக்கு சுத்தமாக டேண்ட்ரஃபே வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ஷாம்பு பற்றி சொல்கிறேன். இந்த ஷாம்பு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கிளென்ஸ் பண்ணுது. நேச்சுரல் ஆயிலை வந்து நம்ம ஹேர்லேருந்து எடுக்க மாட்டேங்குது. ரொம்பவே நேச்சுரல் பேஸில் தான் இருக்குது. இதில் வந்து நீம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. லெமன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கறனால நல்லாவே வந்து இச்சினஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. கண்டிஷ்னர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்திங்காக வச்சுக்குது. டேண்ட்ரஃபையும் கிளியர் பண்ணுது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மாமாஅர்த் வெப்சைட், மாமாஅர்த் ஆப், அது மட்டும் இல்லாமல் பர்பிள், ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த ஆப்ஸில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th ப்ராடக்ட் என்னுடைய ஃபேவரட்டான ஆலிவேரா ஜெல்லை பற்றி தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ஸ்கின், ஹேர், டோட்டல் ஆஃப் த பாடி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆலிவேரா ஜெல் வந்து பிராண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் குட்னஸ்லேருந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட இது வரைக்குமே 10 பாட்டில்ஸ் வந்து காலி பண்ணிட்டேன். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 11th பாட்டில். இது வந்து ரேட்டுமே அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இது வந்து எந்தெந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பிள், நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த ஆப்ஸில் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th ப்ராடக்ட் அதே ஆக்ஸ் குட்னஸ்லேருந்து ரோஸ் வாட்டர் தான் மை ஃபேவரட் ரோஸ் வாட்டர்னே சொல்லலாம். நான் யூஸ் பண்ண நிறைய ரோஸ் வாட்டரில் இந்த ஆக்ஸ் குட்னஸோடைய ரோஸ் வாட்டர் மை ஃபேவரட் ஆஃப் த ஒன்னே சொல்லலாம். இதுவுமே நான் நிறைய பாட்டில்ஸ் வந்து காலி பண்ணிட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 8 பாட்டில்ஸ் கிட்ட காலி பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலி இந்த 9th பாட்டில். இதுலேயும் இப்போ பாதி தான் இருக்குது. ஆக்சுவலி இது 100% வந்து நேச்சுரல் பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய ரேட்டுமே அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இதோடைய ரேட்டுமே நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இதுவுமே பர்பிள் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 10th ப்ராடக்ட். இது வந்து ரொம்பவே சூப்பர்வான ஃபேஸ் வாஷ்னே சொல்லலாம். இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி 2 வீக் ஆகுது. எனக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு. நிறைய பேர் வந்து இந்த எத்திக் ஃபேஸ் வாஷ் பற்றி கேட்டிருந்தீங்க வீடியோ போட சொல்லி. முன்னாடி பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் ஃபுல்லாக. இப்போ வந்து இதோடைய பேக்கேஜிங் வந்து ஒரு பிங்க் அண்ட் ஒயிட் மிக்சடாக இருக்குது. ஒரு ரிச் லுக் கொடுக்குது. இதோட ரேட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. உங்களுக்கு நார்மல் ஃபேஸ் வாஷ் 100 ml பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுவுமே அதே ரேட் தான் வந்து 200. நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எந்தெந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், நியர்பை ஷாப்ஸ், மெடிக்கல். நியர்பை ஷாப்ஸில் மெடிக்கல்ஸில் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஓவரால் ரேட் வந்து அதிகமாக இருக்குது நியர்பை ஷாப்ஸில் எல்லாமே. இந்த ஃபேஸ் வாஷில் மைக்ரோ பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபோம் வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக எடுத்தாலே நல்லா ஃபோம் வந்து வருது. நம்மளுடைய ஃபேஸில் எந்த அளவுக்கு கிளென்ஸ் பண்ணுமோ அந்தளவுக்கு வந்து ஃபோம் வந்து தருது. இதோடைய ரேட்மே நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், நான் இந்த ப்ளாகில் காட்டியிருந்த எல்லா ப்ராடக்ட்ஸோடைய ரிவ்யூ தான் வந்து சொல்ல போகிறேன். நான் இந்த ப்ளாகில் காட்டியிருந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து யூஸ் பண்ணலாமா வேண்டாமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரி ஸ்கின் கேர், ஹேர் கேர், பாடி கேரோடைய ரிவ்யூ வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இஷ்கிவோ.